ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம உசேன் பையனை பாதாம் பால் குடிக்க கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஜங்ஷன் பக்கம் போவாமல் போகலான்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு பாதாம் பால் குடிக்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நாஸ்டா கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அம்மா என்ன வேணும்னா, டேய் ஏண்டா அப்படின்னு, அம்மா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12:30 மணி 12:45 இருக்கும். அப்போது டே இப்போ தாண்டா சாப்பிட்டேன், சாயங்காலம் தாண்டா சாப்பிட்டேன். வாமா நீ என்ன சாப்பிடாத ஆளா, சாப்பிடுவ வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அப்புறம் என்ன வேணுங்க, முட்டை பரோட்டா வேணும். இந்த கடையில் முன்னாடியே முட்டை பரோட்டா ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் முட்டை பரோட்டா வேணும்னு சொல்ல சரி முட்டை பரோட்டா வாங்கி கொடுத்தான். அவனுக்கு பரோட்டா வாங்கிட்டான். அப்புறம் கூட வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து தோசை எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள், நல்லா இருந்துச்சு. அப்புறம் யாருக்கும் அந்த நேரத்தில் பசியாக இருந்துச்சுன்னா அந்த கடையில் போய் சாப்பிடுங்க. அந்த டயத்தில் நாஸ்டா நம்ம வீட்டில் சாப்பாடு எதுவும் இல்லைன்னு இருந்தால் அங்கே போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. எப்பயுமே ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல, எப்போயாச்சும் ஒரு நேரம் என் பிள்ளைங்க குசி மூடு ஆயிடுச்சுங்கன்னா உடனே என்னை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைப்பானுங்க, பாதாம் பால் வாங்கி தருவானுங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டு போவானுங்க. அப்புறம் இன்னொரு கடையில் போய் இளநீ பாயாசம்லாம் இருக்கும், அங்கெல்லாம் வாங்கி தருவானுங்க. பகலையில் அங்கே கூட்டிகிட்டு போவானுங்க. நைட்டில் வந்து நாஸ்டா பாதாம் பால் இதுதான் நல்லா இருந்துச்சு. இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம எஸ்பிஐ பேங்கு ஏடிஎம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது, ஜங்ஷன் போகிற பாதையிலேயே. நல்லாயிருக்கும் இந்த கடையில். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போய் பாதாம் பால்லாம் குடிச்சிட்டு, டேய் எல்லாத்தையும் வீடியோ எடுங்கடா அப்படின்னா, அம்மா சாப்பாடு முக்கியமா வீடியோ முக்கியமாம்மா, டே வீடியோவும் எடுங்கடா, சாப்பாடும் முக்கியம் வீடியோவும் முக்கியம்டா அப்படின்னா, வாயை மூடிக்கிட்டு பேசாமல் சாப்பிடும். வாயை மூடிட்டு எப்படா சாப்பிட முடியும், நீ சாப்பிடுவ எப்படி வேணாலும் சாப்பிடுவ, நீ சாப்பிடு தாயே அப்படின்னு சொல்லிட்டு என்னை நக்கல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவராக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க என்னை இந்த பையன். நான் இது வந்து என் மகனா இல்லை எனக்கு வந்து வம்புனியான்னு தெரில, வம்புனி என்னை வம்பளுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஏண்டா சோத்தை போட்டு என்னை வம்பளுத்துக்கிட்டு கிடக்குறியா அப்படின்னு. இல்லை தாயே அப்படியெல்லாம் இல்லை தாயே, சாப்பிடு தாயே, நீ சாப்பிட தான் தாயே நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா. தீபாவளி டைமில் வேலைக்கு போனதில் காசு கொஞ்சம் கூட கொடுத்தாங்களாம் அவங்க ஓனரு, அதனால் என்னை கூட்டிகிட்டு போய் ஜாலியாக இருக்கேன் வாமா அப்படின்ட்டு அவனும் அவன் ஃப்ரெண்டையும் என்னை கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பிட வச்சு எல்லாம் குடிக்க வச்சு அவங்க பேசி கூட்டிகிட்டு வந்தாச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நானும் என் பிள்ளைங்களும் போயிட்டு வந்துட்டேன். அடுத்த வீடியோவில்